ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ஷார்ப்பான ஒரு ஷெல்லிங் தான் இன்றைக்கி. கிட்டத்தட்ட இன்றைக்கான டே ஹைக்கும் டே லோவுக்கும் 500 பாயிண்ட் டவுனு நிஃப்டி. காலையில் மார்க்கெட் ப்ளஸில் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் 25,885 தான் டே ஹை. அதே நம்ம டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,388 டே லோ. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட்டு ஹைக்கு லோவுக்கும். மார்க்கெட் செல்லிங் ஆரம்பித்த மார்க்கெட் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் தான். கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட பையிங் கொடுக்கல. இந்த 600 ரேஞ்சில் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துருக்கு. பட் இருந்தாலும் சப்போர்ட் எடுக்கல. திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கீழே லோ 25,388 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா 820க்கு மேலே பையிங்கை கன்சிடர் பண்ணலான்னு சொன்னோம். பட் ஓப்பனே ஒரு கேப் அப் கொடுத்து அங்கேருந்தே செல்லிங் வந்ததுனால திரும்ப சடனாக அதே கேண்டில் 820 உடச்சிருச்சு. உடச்சிட்டு அடுத்தடுத்து நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 750 பிரேக் பண்ணி கீழே இருந்தால் நல்லா செல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 750 உடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் தான். திரும்ப மார்க்கெட் 600 ஒரு சப்போர்ட்டு 590, 600, 580 ரேஞ்சில். பட் மேலே போக முடியல. திரும்ப நல்லாவே கீழே வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசனை பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் பதட்டம். இதனால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி நல்லாவே கீழே டவுனில் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்தது மேலே இந்த கேப் அப்பை ஃபில் பண்ணோம். இன்றைக்கி மேலே 26,000 டச் பண்ண எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் மார்க்கெட் ஒரு இந்த நெகட்டிவ் நியூஸ்னால் கீழே வந்திருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. இப்போ அடுத்தது நம்ம சப்போர்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கே க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 25,450 தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 420க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்த நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,380 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இன்றைக்கான டே லோவை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,280 ஒரு சப்போர்ட்டு. அதை உடச்சிது அப்படின்னா 25,180 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,480 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,520 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 25,590, 600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்திங்க அப்படின்னா இந்த 700, 750 உடச்சிது அப்படின்னா நல்லாவே கீழே வரும். அதனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 660, அதையும் உடச்சிது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 550. இது எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி தான் மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே கீழே அது நல்லா கீழே வந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட்டு 3 days மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பாசிட்டிவாக திரும்ப ஒரு 25,800க்கு மேலே க்ளோஸ் வச்சுது. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எல்லா பாயிண்ட்டுமே ரெக்கவர் டவுன் சைடு ஒரு திரும்ப இந்த லெவல்கிட்டே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த பாட்டம் லெவல்கிட்டே இப்போ மார்க்கெட் திரும்ப இந்த 3 daysக்கு முன்னாடி இருந்த லெவல்ஸ்லேயே இப்போ மார்க்கெட் நிற்கிது. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம பொறுத்த வரைக்குமே நல்ல செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,380 அதனுடைய ப்ரீவியஸ் லோ இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே திரும்ப செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது 220, 180 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த 325, 380 லெவல்ஸ் நம்ம சப்போர்ட் எடுத்து பையிங் எடுத்தோம் அப்படின்னா அப்படி மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் எங்கே வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த 480, 520 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்தது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவை உடச்சி மார்க்கெட் கீழே இருக்குன்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிதான் மார்க்கெட் திரும்ப செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த 380 சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப 450, 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அப்படி மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். 420, 400 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆகும்போது நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 25,
320 கீழே இருந்துச்சு அப்படின்னா 25 380 கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே டிப் கிடச்சிது அப்படின்னா நம்ம பை எடுத்தால் திரும்ப ஒரு மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமைக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் வாரத்தினுடைய கடைசி நாளான ஒரு திரும்பவும் வந்து ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கலாம். இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.